மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பகுதி 9 பார்க்கலாம். முதல் கேள்வி, பால் கூட்டல் ஊறும் அப்படிங்கிறத சேர்த்து எழுதணும். இந்த இல் கூட்டல் ஊ இது மட்டும் தனியாக எடுத்துக்கணும். இல்லு கூட்டல் ஊ லூ அப்படின்னு மாறும். இது எந்த விதிப்படி அப்படின்னு பார்க்கும்போது, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி. உடல் அப்படிங்கிறது வந்து மெய்யெழுத்து, உயிர் அப்படிங்கிறது உயிரெழுத்து, இது ரெண்டும் சேர்றதான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி பால் கூட்டல் ஊட்டும் ஊரும் பாலூரும் அப்படின்னு மாறும். அடுத்தது வான் கூட்டல் ஒளி வானொலி, இதுவும் அதே மாதிரி தான் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே என்ற விதிப்படி இன்னு கூட்டல் ஓ நோ அப்படின்னு மாறும், வானொலி அப்படின்னு மாறுது. அடுத்து வந்து கல் ப்ளஸ் தீது கற்றீது அப்படின்னு மாறும். இது எப்படின்னா, இந்த லகரமை வந்து என்னவாம்னா ஆயுத எழுத்தாக மாறும். இந்த தீ அப்படிங்கிற எழுத்து வந்து ரீ அப்படிங்கிற மாறும். சரியா? அடுத்து களம் கூட்டல் ஏரி களமேரி, இம்மு கூட்டல் ஏ மே அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி தான் ஏற்கனவே பார்த்த உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்து இது உருவாகுது. இதுவும் அதுக்கடுத்தும் அதே தான், இரு கூட்டல் அ ர. அப்போது பெயர் கூட்டல் அரியா பெயரறியா அப்படின்னு மாறும். இதுவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படிங்கிற விதிப்படி தான் புணருது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து நீள் கூட்டல் உழைப்பு நீள், அடுத்தும் இதுவும் அதே மாதிரி தான், இல்லு கூட்டல் ஊ லு, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. இந்த ஒரே ஒரு விதி தான், இதுதான் அடுத்தடுத்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பாடான் திணை எப்படி பிடிக்குன்னா, பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். அதாவது ஆண்மகனோட ஒழுகலாறுகளை பற்றி பாடுறது. அது என்ன ஒழுகலாறுகள் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த ஒரு ஆண்மகனோட கொடை வீரம் புகழ் இதை பற்றி பாடுறதா என்னது பாடு கூட்டல் ஆண் கூட்டல் திணை. அடுத்து எதிர்சொல் கேட்டிருக்காங்க. எதிர்சொல்லில் வந்து அல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அல்லும் பகலும் உழைத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லும் பகலும் உழைத்தான். பகல்னா நமக்கு தெரியும், பகல் தெரியும். அல் அப்படிங்கிறது அப்போ எதைத்தான் குறிக்கும்? இரவைத்தான் குறிக்கும். ஆனால் இங்கே எதிர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இப்போ இரவுக்கு எதிர்ச்சொல் பகல். எதிர்ச்சொல் ஐயம் கேட்டிருக்காங்க. அப்போ தெளிவு. அகத்திணை அல்லாதது கேட்டிருக்காங்க. அகத்திணை நமக்கு தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. அப்போ அது வந்து காஞ்சி மட்டும் என்னது வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தவறானது கேட்டிருக்காங்க. இது வந்து தீவக அணியிலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு தீவக அணியிலேருந்து கேட்டிருக்காங்க. சிலை அப்படின்னா வில்லு, தெவ் அப்படின்னா பகைவர், அடுத்து புல் அப்படின்னா பறவை, சேந்தன அப்படின்னா சிவந்தனன்னு அர்த்தம். சேந்தனா சிவந்தன அப்படிங்கிறது தான் சரியான பொருள்படும். அது மட்டும் மாறுபட்டிருக்கு. அடுத்து வந்து பொருந்தாத இணை கேட்டிருக்காங்க. கொற்றவை கிணறு, முருகன் சுனை, திருமால் காட்டாறு. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்தந்த திணையும் அதுக்கான அங்கே என்ன இருக்கும், நீர்நிலை என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிணறு வந்து இங்கே வற்றிய கிணறு இருக்கும், கரெக்டு தான். அப்போ கிணறு தான், கரெக்டு தான். அதே மாதிரி முல்லை நிலம் வந்து திருமால் கும்பிடுவாங்க, அங்கே என்ன இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது காட்டாறு ஓடும். காட்டில் காட்டாறு, முல்லை நிலம்னாலே காடு தானே. சுனை அப்படிங்கிறது முருகனோட இருக்கிற இடமான குறிஞ்சியில் வந்து சுனை இருக்கும் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். குறிஞ்சிக்கு வந்து கழுநீர் அப்படிங்கிறது வந்து நீரை குறிக்கிற நீர்நிலையை குறிக்கிற பேர் இல்லை, அது எதை குறிக்கிறது அப்படின்னா மலரை குறிக்குது. அப்போ அது மட்டும் வேறுபட்டிருக்கு, மற்ற எல்லாமே என்னது நீர்நிலையை குறிக்குது. அடுத்தது பொருந்தாது தான் கேட்டிருக்காங்க. இந்த செப்புதல் மொழிதல் விளம்புதல் எல்லாமே வந்து ஏதோ ஒன்று சொல்கிற மாதிரி இருக்குது, சரியா? ஆனால் கேட்டல் அப்படிங்கிற மட்டும் வேறு தொழில் பெயரை குறிக்குது. இது எல்லாம் ஒரே மீனிங் வருது, ஆனால் இது மட்டும் என்னது வேறுபட்டிருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து பொருந்தாது கேட்குறாங்க. தூறு அப்படிங்கிறது புதரோட அடிப்பகுதி. வெங்களி அப்படின்னா காய்ந்த களி, களி அப்படின்னா கம்பு அப்படின்னு அர்த்தம். செம்மல் அப்படிங்கிறது வாடிய பூ அப்படின்னு அர்த்தம். அடுத்து கொழுந்தாடைன்னு கேட்டிருக்காங்க. கொழுந்தாடை அப்படின்னா வந்து காய்ந்த கட்டை கிடையாது,
கரும்போட நுனிப்பகுதியை வந்து நம்ம என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கொழுந்தாடை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து எல்லாமே நீர்நிலையாக கேட்டிருக்காங்க. அதில் ஒன்று மாறுபட்டிருக்கு. குளம், ஏரி, குளம், ஆறு, ஏரி எல்லாமே இருக்குது. குணம் அப்படிங்கிறது மட்டும் வேறுபட்டிருக்குது. இது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம், ரொம்ப எளிமையாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து கெட்டுப்போன காய்கறியோட நிலைமை பற்றி தனித்தனியாக இருக்கும். சூம்பல், சொத்தை, அழுகல், இந்த கடலை மட்டும் என்னது வேறுபட்டிருக்குது. இதெல்லாம் தேவநேய பாவனரோட அந்த லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க. 10th ஒரு லெசன் இருக்கும். அதுலேருந்து கண்டிப்பாக இந்த மாதிரி கேள்விகள் வந்து வருடம் வந்துக்கிட்டே இருக்குது. அது கொஞ்சம் நல்லா படிச்சுக்கோங்க. வலுவற்ற குற்றம் இல்லாதது கேட்டிருக்காங்க. வலுவற்ற குற்றம் இல்லாது, அதாவது கரெக்டானது கேட்டிருக்காங்க. செலியன் வந்தான், ஒரு ஆண்பால் இன்னில் முடியுது, கரெக்டு. செலியன் வந்தாள், அது பெண்பாலில் முடியுது, தப்பு. செலியன் வந்தது, வந்ததுங்கிறது ஒரு அக்ரிநிலை கொண்டு போய் முடியுது. அவன் ஒரு செலியன்கிறது யார்? ஒரு உயர்திணை, இப்போ இதுவும் தப்பு. செலியன் வந்துட்டான், வந்துட்டான்கிறது என்னது? ஒரு பேச்சு வழக்கு மாதிரி இருக்குது, அதனால் அதுவும் தவறு. அடுத்து பொறுத்துக. சோறு உண், முறுக்கு தின், தண்ணீர் குடி, பால் பருகு. இந்த பால் பருகு வச்சு கூட நீங்கள் கரெக்டாக இது பண்ணிக்கலாம். லாஸ்ட்டுக்கு 3 அப்படின்னு பார்க்கும்போது என்னது? இதுலேருந்து கூட கரெக்டாக போய்க்கலாம். மரபு பிழை இல்லாத தொடர் கேட்டிருக்காங்க. காகம் கரையும், கரெக்டு. சேவல் கூவும், சரியா? சேவல் கூவும். கோழி கொக்கரிக்கும், நாய் குரைக்கும், அதான் சரியாக இருக்கும். அடுத்து சந்திப்பிள்ளை கேட்டிருக்காங்க. எங்கள் ஊர் கோவிலில் குதிரை சிற்பம், இச்சு வந்திருக்கணும். சிற்பங்கள் உள்ளன. அழகிய கலைகளை இப்போ வந்திருக்கணும். பற்றி அறிந்தோம். அடுத்து இது சரியாக இருக்கிறது. அடுத்து பாய் என்பது படுக்க பயன்படுவது, இப்போ வந்திருக்கணும். இதுதான் பிழையாக இருக்குது. மற்றபடி என்னது? இது கரெக்டாக இருக்குது. மூங்கிலை கொண்டு பல வகையான கைவினைப் பொருட்கள் செய்யப்படுகின்றன. அடுத்து பிறமொழி சொல்லற்ற தொடர் கேட்டிருக்காங்க. பிறமொழி சொல் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரஹாரம், திருஷ்டி, பட்சி எல்லாமே இருக்குது. இதுதான் கரெக்டாக இருக்குது. ஆலயத்திற்கு சென்று இறைவனை வணங்கினேன் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து கேட்டிருக்காங்க சந்திப்பிழையற்ற வாக்கியம் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த அப்படிங்கிறது என்ன சொல் அப்படின்னு பார்க்கும்போது அப்படிங்கிறது வந்து சுற்றெழுத்து. சுற்றெழுத்தின் பின் கண்டிப்பாக என்னது? வல்லினம் மிகும். அந்த கூட்டல் காட்சி, அந்த காட்சி இக்கு வரணும், கரெக்டு தான். அடுத்து இரண்டாம் வேற்றுமை உருவு ஐ வந்திருக்கா? ஐ வந்து வெளிப்படையாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக என்னது? அந்த இடத்துலையும் என்ன வந்திருக்கணும்? வல்லினம் மிகுந்து வந்திருக்கணும். அப்போ அதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி தான். இரண்டாம் வேற்றுமை உருவு வெளிப்பட்டு வந்திருக்கு. அப்போ இங்கே என்னது வந்திருக்கணும்? வல்லினம் மிகுந்து வந்திருக்கணும். அடுத்து பிறமொழி சொற்களவாத தொடர் கேட்டிருக்காங்க. காலிங் பெல், ஷாப்பிங், மில்க் இது எல்லாமே ஆங்கிலம். மாலையில் விளையாடு இது மட்டும் என்னது? பிறமொழி கலவாமல் சரியாக வந்திருக்கு. பயணப்படகு அப்படின்னு பார்க்கும்போது ஃபெரிஸ். கடற்பயணத்தை வாயேஜ்னு சொல்லுவாங்க. கலப்படம் வந்து அடல்ட்ரேஷன். அடுத்து பண்டம் வந்து கமாடிட்டி அப்படின்னு பார்க்குறோம். வெறி கமல் கழனியில், கழனினா வயல்னு உங்களுக்கு தெரியும். வெறி கமல்னா நல்ல மனம் கமலும், மனம் வீசுகின்ற அப்படிங்கிற பொருள் வரும். உளுநர் அப்படிங்கிறது உழவர்கள். வெள்ளமே அப்படிங்கிறது உழவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, வெள்ளமாய் நிறைந்திருக்காங்க. இப்போ இது முதல்ல தான் என்னது கரெக்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து 2 ரகர கேட்டிருக்காங்க. இது வேறுபாடு. ஃபஸ்ட்டு கூரை. இந்த இடையின ரகரத்துக்கு வந்து வீட்டின் கூரை. இந்த வல்லின ரகத்துக்கு புடவை, கூரை புடவை அதுக்கு வரும். மதி அப்படிங்கிறதுல எது தவறான பொருளை குறிக்குது அப்படின்னு பார்க்கும்போது மதினா அறிவு, ஞானம், நிலவு எல்லா பொருளும் சரியாக இருக்குது. பகலவன் அப்படிங்கிறத சூரியனை தான் குறிக்கும், அது மட்டும் வேறுபட்டிருக்கு. அடுத்து வேலம் அப்படிங்கிற சொல்ல வந்து குறிக்கிற ஒரு தவறான சொல் கேட்டிருக்காங்க. வேலம்னா யானைன்னு அர்த்தம். யானையிலே 2 பேர் இருக்குது. ஆண் யானைக்கு வந்து பிடி அப்படின்னும், பெண் யானைக்கு பிடி அப்படின்னும், ஆண் யானைக்கு களிறு அப்படின்னு சொல்லுவோம், சரியா? இதுவும் பெண் யானை, இதெல்லாம் வேலத்தை தான் குறிக்கும். ஆனால் சிங்கம் மட்டும் இது வேறுபட்டிருக்கு, அதனால் என்னது அதுதான் தவறு. ஓடினான் அப்படிங்கிறதோட வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. வேர்ச்சொல் அப்படின்னாலே எப்படி தான் இருக்கும்? ஒரு ஏவல், ஒரு கட்டளை பொருளில் இருக்கும். அப்போது ஓடு அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும்.
சொன்னான் அப்படிங்கிறதுக்கு சொல் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். படித்தான்னா படி, எழுதினான்னா எழுது, ஒரு கட்டளை பொருளில் வரும், அதுதான் வேர்ச்சொல். கொடு அப்படிங்கிறதுல கொடுத்துட்டு அந்த வேர்ச்சொல்ல இருந்து தொழில் பேரை மாற்ற சொல்லியிருக்காங்க. அப்போது அல் இல்லைன்னா தல் விகுதி போட்டு கொடுத்தல் அப்படின்னு மாற்றிக்கலாம். கொடுத்த அப்படிங்கிறது பெயரெச்சம், கொடுத்துங்கிறது வினையெச்சம், கொடுத்தவன் அப்படிங்கிறது வந்து வினையாளனையும் பெயர் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து தருகின்றனர் அப்படிங்கிறதுல வந்து வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. இது ஒரு வினை முற்று, அது வேர்ச்சொல் கேட்டிருக்காங்க. தருகின்றனுக்கு தா அப்படிங்கிறது அர்த்தம். போகின்றான் அப்படிங்கிறதுக்கு போ அப்படிங்கிறது தான் வேர்ச்சொல். அடுத்து அகரவரிசை கேட்டிருக்காங்க. அகரவரிசையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எளிமை தான். உங்களுக்கு வந்து உயிரெழுத்து கேட்டிருந்தாங்கன்னா முதல்ல உயிரெழுத்து படி வரிசைப்படுத்துங்க, அடுத்து மெய்யெழுத்துப்படி வரிசைப்படுத்தினாலே எளிமையாக தான் இருக்கும். எல்லாமே அந்த கேள்விகள் தான். மொத்தம் என்னது 6 கேள்விகள் வந்து இது சார்ந்தே கேட்டிருக்காங்க. 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. சரியா, அகரவரிசையிலேருந்தே என்னது 7 கேள்விகள் கேட்டிருக்காங்க. அடுத்து சொற்றொடர்களை முறைப்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது சாண்டியோகோ மிகப்பெரிய மீனை பிடித்தார் அப்படிங்கிறதா சரியாக இருக்கும். அடுத்து அதே மாதிரி இன்னொரு சொற்றொடராக்குதலில் பிறருக்கு உழைத்து புகழ்பெற்ற சான்றோர்கள் உள்ளனர் அப்படிங்கிறதா சரியாக இருக்கும். அடுத்து வந்து விடை வகை கேட்டிருக்காங்க. இது என்ன விடை வகைன்னு, கடைக்கு போவாயா அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டால் போக மாட்டேன் அப்படின்னு ஒரு மறுத்து சொல்கிறது. மறுத்து சொன்னால் அது பேர் மறைவிடை அப்படின்னு அர்த்தம். என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாக்கு வராமல் இருப்பேனா, நம்ம ஒரு கேள்வி கேட்டால் அவங்களும் ஒரு கேள்வி கேட்பாங்க, வராமல் இருப்பேனா. அப்போ வினா எதிர் வினாவல், நம்ம ஒரு வினா கேட்டால் அவங்க ஒரு எதிர்க்க ஒரு வினா சொல்லுவாங்க. அடுத்து விடைக்கேற்ற வினா கேட்டிருக்காங்க. தேவநேய பாவனார் மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படுகிறார். தேவநேய பாவனார் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படிங்கிறதான் சரியாக இருக்கும். தொடக்க காலத்தில் மனிதர்கள் தனித்தனி குழுக்களாக வாழ்ந்து வந்தனர். இதை வந்து விடைக்கேற்ற வினா வந்து தொடக்க காலத்தில் மனிதர்கள் எப்படி வாழ்ந்தனர் அப்படிங்கிறது சரியாக இருக்கும். அடுத்து 2 சொல் கொடுத்து சரியாக அதுக்கேற்றப்பல தொடர அமைக்கணும். பணிந்து பணித்து இறைவனை பணிந்து செல்ல வேண்டும் என பெற்றோர் பணித்தனர். மாறு மாற்றி அப்படிங்கிறதுக்கு மாறு வேடத்தில் பரிசு பெற்றவுடன் வேடத்தை மாற்றி கொண்டார் அப்படிங்கிறதா சரியாக இருக்கும். உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னாலே வெளிப்படைத்தன்மை தெளிவாக தெரியும், அதனால் வெளிப்படைத்தன்மை. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போலனா எதிர்பாராத நிகழ்வு. அதுவே காக்காய் உட்கார பனம்பழம் விழுந்தது அப்படின்னு கேட்டாங்கன்னா தற்செயல் நிகழ்வு. இந்த ரெண்டுமே வந்து குழப்பம், எப்போவுமே கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரிப்பீட்டாக வந்துகிட்டே இருக்கிறதா. இந்த ஓமை தொடர்களில் மொத்தமே ஒரு 4-5 தான் இருக்குது, அதான் ரிப்பீட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதை வந்து கிணறு வெட்ட பூதம்னா எதிர்பாராது, காக்கை உட்கார பனம்பழம் விழுந்ததுன்னா தற்செயல் நிகழ்வு. அடுத்து ஏவு ஊர்தி அப்படின்னு பார்க்கும்போது லான்ச் வெஹிக்கிள், ஊர்தி அப்படின்னாலே வெஹிக்கிள், அதை வச்சு போட்டுக்கலாம். ஏவுகணைனா மிசைல், பதிவிறக்கணும் டவுன்லோடு. அடுத்து வந்து கடல் மைல் அப்படிங்கிறது நாட்டிக்கல் மைல். அடுத்து கஸ்டமர் அப்படின்னா நுகர்வோர், ஆண்டர்பிரினர் அப்படிங்கிறது தொழில் முனைவோர் அப்படின்னு அர்த்தம். நீ படிக்கவில்லையா அப்படிங்கிற வினாவுக்கு தலை வலிக்கும். வலிக்கும் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா எதிர்காலத்தில் நடக்க போகிறது. அப்போ உருவது கூறல் விடை. அடுத்து சைபர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது வந்து இணையவெளி அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். சமவெளி அப்படின்னா பிளைன் அப்படின்னு அர்த்தம். சரியா, அடுத்து ஜீரோ ஸ்பேஸ் அப்படிங்கிறது தான் பூஜ்ஜிய வெளின்னு சொல்கிறாங்க. www.னு சொல்லுவோம். www அப்படின்னா வையக விரிவு வலை வழங்கி அப்படி சொல்லுவாங்க. வேர்ல்டு வைல்டு வெப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாஃப்ட்வேர் அப்படின்னா மென்பொருள் அப்படிங்கிறதா சரியாக இருக்கும். அடுத்து மருவு பெயர்கள்லாம் கேட்டிருக்காங்க. உதகைனா உதகமண்டலம் கரெக்டு. நெல்லை அப்படிங்கிறதுக்கு மன்னார்குடிக்கு மண்ணை தான் கரெக்டாக இருக்கும். சரியா, அடுத்து புதுச்சேரிக்கு புதுவை அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். குடந்தை தான் கும்பகோணம். குடந்தை அப்படிங்கிறது தான் கும்பகோணமாக இருக்குது. வானவன் மாதேவி அப்படிங்கிற ஊர் எப்படி மருவி இருக்குது அப்படின்னா மானாம்பதி அப்படின்னு மாறிடுச்சு. அடுத்து நிறுத்தற்குறி கேட்டிருக்காங்க. படிக்கிற பையன் இதை கட்டிக்கிட்டா. ஃபஸ்ட்டு
ஒரு கம்மா போடணும். அடுத்து பரீட்சையை கூட சுலபமாக எழுதி பாஸ் பண்ணிடலாம் என்றார். ஒரு முடிஞ்சிருக்கு, அதனால் அதுலேயும் ஒரு கம்மா போட்டுட்டு இந்த சொல், அதாவது இது முழு வாக்கியம், அதனால் இங்கேயும் முடிச்சுட்டு என்றார் தாயத்து விற்கிறவர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்டு முற்றுப்புள்ளி வைக்கிறாங்க. அடுத்து வீட்டுக்கு வருபவர்களை, இது வந்து தொக்கி நிற்கிது, அதனால் கமா. அடுத்து வாங்க வாங்க உட்காருங்க. அடுத்து அந்த சொல் இன்னும் முடியலை, பைனில் இன்னொன்று போகுது, அதனால் அம்மா வந்துடுவாங்க அப்படி சொல்லிட்டு இது முழு தொடர், அதனால் வந்து என்னது மேற்கோள் வச்சு காமிச்சிருக்காங்க. லாஸ்ட்டு என்று வரவேற்பாள் அப்படின்னு சொல்லிட்டு முற்றுப்புள்ளி வச்சுருக்காங்க. அடுத்து சரியான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. பதில் சொல் அப்படிங்கிறதான் சரி இருக்கு. சொன்னியா, சொல்லிச்சு, சொல்லிக்கினியா அப்படிங்கிறதெல்லாம் என்னது ஒவ்வொரு வட்டார வழக்கு அப்படின்னு பார்க்குறோம். பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அப்படின்னு பார்க்கும்போது சரியாக தேர்ந்தெடுக்கணும். மணி நேற்று பள்ளிக்கு வந்தாயா, வந்து விட்டியா, வந்தியா, வந்துகினியா, இந்த மாதிரி என்னது இதெல்லாம் தவறாக இருக்குது அப்படின்னு பார்க்கணும். சரியான ஆண்பால் பேரும் பெண்பால் பேரும் சரியாக பொருத்தணும். எருதை பொறுத்த வரைக்கும் பசு அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். களிறு அப்படிங்கிறது ஆண் யானை, பிடி அப்படின்னா பெண் யானை, களை அப்படிங்கிறது ஆண்மான், பிணை அப்படின்னா பெண்மான், கடுவன் அப்படின்னா ஆண் குரங்கு, மந்தி அப்படின்னா பெண் குரங்கு. அடுத்து சரியான தொடரில் வந்து இதை இணைக்கணும். மழை காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகையை விரித்தது. இதுவும் அடிக்கடி இப்போ கூட என்னது குரூப் 4 கேட்ட கொஸ்டின் அப்படின்னு பார்க்குறோம். பொருத்தமான காலம் கண்டறிய சொல்லியிருக்காங்க. வீட்டிலேயே இருந்தேன்னா முடிஞ்சிருச்சு, அப்போன்னு இது இறந்த காலம். நாளை வருவேன், நாளை தானே வரப்போகிறோம், அப்போ எதிர்காலம். வெற்றி பெற்றேன், அதுவும் முடிஞ்சிருச்சு, அப்போ வெற்றி பெற்றேன் என்கிறதும் இறந்த காலம்தான். விளையாடுகிறேன், கிறுக்கென்று ஆணின்று வந்தது தான் என்னது நிகழ்காலம் அப்படின்னு பார்க்குறோம். தவறான இணை கேட்டிருக்காங்க. வருவான் அப்படிங்கிறது எதிர்காலம். அடுத்து வந்து வீழ்கிறான் அப்படிங்கிறது நிகழ்காலம். கிறுக்கின்ற ஆணின்று வந்தாலே நிகழ்காலம்னு பார்த்தோமா. வெல்வான் அப்படிங்கிறதும் எதிர்காலம். வருவாள் அதுவும் என்னது எதிர்காலத்தை தான் குறிக்கும். அடுத்து ஏ யா ஆ இந்த 3 வந்து வினா எழுத்து. இந்த ஊ ஈ இந்த மாதிரி வந்துச்சுனாலே என்னது சுற்றெழுத்து கலந்துருக்கு, அதெல்லாம் என்னது தவிர்த்திட்டு நம்ம இதை கரெக்டாக விடையை தேர்ந்தெடுக்கலாம். அடுத்து விடைக்கு பொருந்தாத வினா சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. பாட்டுக்கு ஒரு புலவன் என பாராட்டப்பட்டவர் பாரதியார். யாரை பாராட்டினாங்க, எப்படி பாராட்டினாங்க, எவ்வாறு பாராட்டினாங்க, ஏன் பாராட்டினாங்கன்னு கேட்க மாட்டாங்க. அடுத்து தவறான இணைப்பு சொல் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்க்கும்போது அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம், ஆகையால்னு கொடுத்துருக்காங்க. மரங்கள் தான் அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ஆகையால் அப்படிங்கிறது வந்து ஏனெனில் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். சரியா, வளர்ப்போம் ஏனெனில், ஏன்னா மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அப்படிங்கிறதா கரெக்டாக இருக்கும். முருகன் படித்து முடித்து விட்டான். அடுத்து ஆனால் அப்படிங்கிறது கன்ஜெக்ஷன் வேர்ட் கரெக்டாக இருக்கும். ஆனால் முகிலன் படிக்கவில்லை. ஆட்சியாளர் அப்படிங்கிறதுல வந்து தொழிற்பெயர் விகுதி வந்து சி அப்படிங்கிற வார்த்தை. அடுத்து கபிலர் திறமையானவர் என்று குமரனுக்கு தெரியும். சரியா, குமரனுக்கு தெரியும். கடை அப்படிங்கிறது வந்து முடிவுன்னு சொல்லலாம், அங்காடின்னு சொல்லலாம், 2 பொருள் இருக்குது. கடை நம்ம தெரியும், முதற்சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். அந்த கடைச்சங்கம்னா என்னது 3வது சங்கம், இல்லைன்னா என்னது இறுதி சங்கம். அப்போ கரெக்டாக தானே இருக்குது. முடிவு அப்படின்னு பார்க்குறோம். 6 அப்படின்னா நம்பரில் உள்ள 6ன்னு சொல்லலாம், காவேரி ஆறையும் குறிக்குது. அடுத்து சிலை அப்படிங்கிறது வந்து சிற்பத்தை குறிக்குது, சீலை அப்படிங்கிறது துணியை குறிக்குது. அடுத்து முறையான தொடர் அப்படின்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு. இந்த விருந்தோம்பல் லெசனில் இது சொல்லியிருப்பாங்க. அடுத்து வந்து நாட்டை கைப்பற்றல், மஞ்சள் நிறம் கொண்ட
மலர் கோடி வகைன்னு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன தப்பு அப்படின்னு பார்க்கும்போது இது மஞ்சள் நிறம் கரெக்டு தான், கொடி வகை கரெக்டு தான். அப்படின்னா இது மஞ்சள் நிறம் கொடி வகை அப்படின்னு பார்க்கும்போது நாட்டை கைப்பற்றல் இருக்காது, சுற்றி வளைத்தல் கரெக்டாக இருக்கும். சரி, அடுத்து வந்து நிறை மீட்டல் நீலம் கலந்த சிவப்பு, இது வந்து செடி தான், ஆனால் சிறிய செடி, ரொம்ப சிறுசாக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து வந்து எதிர்த்து போராடுவது நீல நிற மலர். அடுத்து வந்து குறுமர வகை, இது கரெக்டு தான். இதில் வந்து கோட்டையை கைப்பற்றுதல் வெண்ணிற மகள், அதாவது வெண்ணிற மலர் அப்படின்னாலே தும்பை தான். தும்பைக்கு வந்து நம்ம எப்போவுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்க்கும்போது வலிமையை நிலைநாட்டுறது, 2 பேரும் அப்போ தான் எதிர்த்து போரிடுவாங்க அப்படின்னு பார்ப்போம், அதுதான் கரெக்டாக இருக்கும். கோட்டையை கைப்பற்றுதல் வராது. அப்போ மற்றதெல்லாம் தப்பாக இருக்குது, 3வது மட்டும் என்னது சரியாக இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மூதுரை பற்றினதில் தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. மூதுரை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் வந்து சொல்லுக்கு மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது பொருள், சரிதான். 31 பாடல் இதில் இருக்குது, சரிதான். மன்னனை விட கற்றவங்க தான் சிறந்தவங்க, சரிதான். இது மட்டும் என்னது தவறாக இருக்குது. ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்க. டெம்பஸ்ட் அப்படிங்கிறது பெருங்காற்று, சுழல் காற்றுனா வீல் விண்டு, லேண்ட் பிரீஸ் அப்படிங்கிறது வந்து நம்ம நிலக்காற்றுன்னு சொல்லுவோம், சீ பிரீஸ் அப்படிங்கிறத கடற்காற்று அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தும் அதுக்கேற்றப்ப சரியான இணை கேட்டிருக்காங்க. புதர் அப்படின்னா திக்கர் அப்படின்னு அர்த்தம், லோக்கஸ்ட் அப்படின்னா வெட்டுக்கிளி அப்படின்னு அர்த்தம், பள்ளத்தாக்கு அப்படிங்கிறது வந்து பள்ளத்தாக்கு இது மட்டும் இதாக இருக்குது. இந்த மலைமுகடு அப்படின்னா வந்து ரிட்ஜ் அப்படின்னு அர்த்தம், ட்ரைப் அப்படின்னா பழங்குடியினர் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். சரியா? அடுத்து ஓரெழுத்து ஒரு மொழியில் கேட்டிருக்காங்க. வி அப்படின்னா மலர்னு அர்த்தம். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர், சரியா? பெரும் புகழை அப்படிங்கிறதுல இங்கே வந்து 2ஆம் வேற்றுமை உருபு வந்திருக்கும். இந்த 2ஆம் வேற்றுமை உருபு வந்து மொத்தம் 6 பொருட்களில் வரும். என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை அப்படின்னு 6 பொருளில் வரும். இங்கே வந்து வள்ளுவர் பெரும்புகழை உடையவர் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னா உடைமை அப்படிங்கிற பொருளில் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அடுத்து மறுபடியும் நம்ம மேலே ஏற்கனவே பார்த்த அதே கேள்வி தான். வெறிக்கமழ் கழனியுள் உளுனர் வெள்ளமே அப்படிங்கிறதோட பொருள் ஏற்கனவே கேட்டிருக்காங்க, மறுபடியும் ரிப்பீட் ஆகி வச்சுருக்காங்க, சரியா? அரிச்சுவடி அப்படின்னா அகர வரிசை எழுத்து, இது வந்து எதில் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது 6ஆம் வகுப்பில் வந்து சக்திவேல் ஓட ஒரு பாட்டு இருக்கும், நாட்டுப்புற பாடல் இருக்கும், ஏலேலோ ஐலசா அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும், அந்த பாட்டில் இருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து ஆமா அப்படிங்கன்னா ஆ அப்படின்னா பசுன்னு அர்த்தம், அப்போ காட்டுமா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். அடுத்து வாரணம் அப்படின்னா யானை அப்படிங்கிறது தான் எனது சரியான பொருளை குறிக்கும். ஆழி அப்படின்னா கடல் அப்படிங்கிறது தான் சரியான பொருளை குறிக்கும். ஆடு அப்படின்னா ஆட்டு மந்தை, இதுதான் கரெக்டாக இருக்கும். மக்கள் கூட்டம், மாட்டு தொழுவம் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்கும். வன்தொடர் குற்றியலுகரம்னா குற்றியலுகிற வார்த்தை வந்து குசுடுதுபுரு வார்த்தையில் முடியணும். முடியுதான்னு பாருங்கள், கரெக்டாக முடிஞ்சிருக்கா? இதுவும் முடிஞ்சிருக்கு, இது முடிஞ்சிருக்கு, இது முடிஞ்சிருக்கு, இது முடிஞ்சிருக்கு, எல்லாமே கரெக்டாக தான் முடிஞ்சிருக்கு. குற்றியலுகிற வார்த்தைக்கு பக்கத்து வீடு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும். இது என்ன பக்கத்து வீடு இருக்குது? கசட தபராவில் வந்துடும். இது கேவருது, இது பேவருது, அப்போ இது வன்தொடர் குற்றியலுகரம், இது கரெக்டு தான், இதுதான் சரியான விடை. இது ஆயுத எழுத்து, பக்கத்து வீட்டில் என்ன இருக்குது? ஆயுத எழுத்து இருக்குது, அதனால் ஆயுத தொடர் குற்றியலுகரம். இதில் இஞ்சும் இம்மும் இருக்குது, இது ரெண்டும் மெல்லினம், அதனால் மென்தொடர் குற்றியலுகரம்னு அர்த்தம். இதில் வந்து உயிர் எழுத்து இருக்குது, உயிர்மை எழுத்து இருக்குது, அதனால் வந்து உயிர்த்தொடர் குற்றியலுகரம்னு சொல்லுவோம். அப்போ இதுதான் சரியான விடை. அடுத்து யாப்பு படி எழுத்த 3ஆக பிரிச்சிருப்போம், எப்படின்னா குரில், நெடில், ஒற்று. அடுத்து பிழை திருத்துக எண்ணடையில் கேட்டிருக்காங்க. 1 கூட்டல் உயிர், நம்ம உயிர் அப்படிங்கிறது உயிரெழுத்து, உயிரெழுத்துக்கு முன்னாடி எப்பவுமே என்னது ஒரு போடுவோமா ஓர் போடுவோமா? ஓர் தான், அதை வச்சு கூட நீங்கள் எழுதிடலாம். 2 கூட்டல் எழுத்து ஈரெழுத்து, நம்ம ஓரெழுத்து மாதிரி ஈரெழுத்து, ரொம்ப எளிமையாக தான் இருக்குது. அடுத்து அணங்கு அப்படின்னா தெய்வம்னு அர்த்தம், மாக்கால் அப்படின்னா பெருங்காற்று, முன்னீருங்கிறது மண்ணீர்னு இருக்குது, முன்னீர்னா கடல் நீர். அடுத்து வந்து கயம் அப்படின்னா நீர்நிலை, இது வந்து மணிமேகலை லெசன்லேருந்து எடுத்திருக்காங்க.
அடுத்து கொடியனார் அப்படின்னா மகளிர், இசைனா புகழ், மறுப்புனா கொம்பு, மால்வரை அப்படின்னா பெரிய மலை அப்படின்னு அர்த்தம். வரைனாலே மலைன்னு அர்த்தம், அதை வச்சு கூட நீங்கள் பொருத்திருக்கலாம். ஒருமைப்பன்மை இங்கே கல்விகிதியில் முடிஞ்சிருக்கு, அப்போ லாஸ்ட் லைன் இது கல்விகிதியில் முடியணும். அது மட்டும் இல்லாமல் ஊருக்கு ஈச்சு வரணும். இரண்டாம் வேற்றுமை உருபுக்கு அடுத்து என்ன வரணும்? கண்டிப்பாக என்னது வல்லினம் மிகுந்து வந்திருக்கணும். இதில் வரல, அப்போ இது தப்பு. இங்கே என்னது கல்விகிதி வரல, அப்போ இதுவும் தப்பாக இருக்குது. இங்கே கல்விகிதி இருக்குது, இங்கேயும் இருக்குது, ஆனால் வேறு ஏதோ சரியாக இல்லை. மனிதர்கள் பொருள் தேடுவதற்காக ஒரே ஊருக்கு ஒரு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனால் என்னது இதுவும் வராது. அடுத்து ஒருமைப்பன்மை மறுபடியும் கேட்டிருக்காங்க. பெரும்பினால் செய்யப்பட்ட பல வகை பொருட்கள் பன்மையில் கொடுத்துருக்காங்க, அதனால் நகரத்தில் தான் முடியணும். அதாவது பன்மையில் கொடுத்தனால நகரம், அது வந்து பொருள்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்னது தூள முடியும், உள்ளது அப்படின்னு முடியும். அப்போ அப்படி பார்க்கும்போது இதுதான் சரியாக இருக்குது. சரியா? அடுத்து மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். பழங்காலம் முதல் தமிழர்கள் எந்த கலையில் சிறந்திருந்தனா கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கு சான்று இலக்கியங்கள் தான். நமக்கு கிடைத்த மிக பழமையான நூல் வந்து தொல்காப்பியம். தொல்காப்பியர் கடல் பயணத்தை வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது என்ன சொல்லிப்பாரு? முன்னீர் வழக்கம் மகுடுவு இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். கடல் கடந்து போகிறது வந்து பெண்களுக்கு கிடையாது, அந்த காலத்தில் பெண்கள் செல்வதில்லை அப்படின்னு அவர் குறிப்பிட்டிருப்பார். இன்றைக்கான இந்த 8வது பகுதி முடிச்சு 9வது பகுதி இன்றைக்கி பார்த்தோம். இன்றைக்கான இந்த 100 கேள்வி வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு உள்ளது பார்த்துட்டோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.